சர்வ விரல் இருக்கும் சிங்கம் வருதையா, எங்க தன்மானம் காத்து நிற்கும் தங்கம் வருதையா. எட்டுப்பட்டி சரத்துக்கும் சாமி போலடா, ஐயா நிழல் கூட சாஞ்சதில்ல பூமி மேலடா. நீ தலை குனிஞ்சு யாரும் பார்த்ததில்ல, உன்னை தலை நிமிந்து நாங்க பார்த்ததில்ல. சாமி இது வேலு கம்பு பூமி, கத்திட்ட வந்தா ஒரு நெஞ்செடுத்து காமி. எல்லோருக்கும் வணக்கம். நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் நான் வணக்கம் ஒரே நேரத்தில் சொல்றேன். முதல்ல எல்லாருக்கும் ஈஸ்டர் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அந்த ப்ரோக்ராம் போடும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. எனக்கே தெரியாது, ஏன்னா பசங்களை இது எனக்கு தெரிஞ்சு இது ரசிகர் மன்ற விழா இல்லை, என் குடும்ப விழா. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா குடும்ப விழாவில் நல்லது கெட்டது, நல்ல விஷயங்கள், குறைகள் எல்லாமே பேசும்போது அதுக்கான நேரம் நம்ம ஒதுக்கிட முடியாது. ஸோ அதனால் விட்டுருங்க. நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ, ஏன்னா மனசார பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் உங்கள் எல்லாரையும் வர வச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு மனசார பேசி. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டாங்க, விஸ்வரூபம் படத்துக்காக கமல் சாருக்கு குரல் கொடுத்தீங்க, நடிகர் சங்கம் விஷயம், பைரசி விஷயம், தைரியம் ஜாஸ்தி உங்களுக்குன்னு. தைரியம் கொடுத்ததே நீங்கள் தான். சத்தியமா இது என்னோட தைரியம் இல்லை. இந்த விழா பொறுத்த வரைக்கும் இது நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கும். கொட்டை எழுத்துல விஷால் ரசிகர்கள் சந்திக்க போறார் அப்படின்னு அது இல்லை. இது என் குடும்பம் சார்ந்த அத்தனை பேரையும் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் ஸ்கூலில், அதாவது ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போது சொல்லணும்னா ரீயூனியன்னு சொல்லுவாங்க. நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிற ஒரு கூட்டம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் கிடைக்காத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்ட்டு. அது என் திறமை கூட நான் என்ன சொல்ல, உன்னோட ரசிகர்கள் கூட்டம்னு சொன்னாங்க. நான் இப்போ கிளம்பும் போது அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி நான் ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு பேசணும்னு. யார்கிட்ட பேச போறேன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு மனசு விட்டு பேசணும்னா இவன் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட தான் பேச போறான் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் பொண்ணுகிட்ட இல்லாம நான் என் நண்பர்கள், என்னோட தம்பிகள் எல்லாரும் வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள நான் சந்திக்க போறேன். என் ரசிகர்கள் என்ற பெயர்ல என்னோட குடும்பத்தை நான் பார்க்க போறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா ஏன்டா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போ, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து ட்ரெஸ் பண்ணிட்டு போன்னு. எனக்கு பிடிச்ச நபர்களை எனக்கு பிடிச்ச கலர்ல நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் கருப்பு கலர் சட்டை போட்டு வந்தேன். எங்க அம்மா சொன்ன ஒரே விஷயம், அவங்கள மட்டும் பார்த்துக்கோடா, அவங்கள மட்டும் என்னைக்குமே கைவிட்டுறாதுன்னு சொன்னாங்க. அவங்க என்னைக்குமே உங்களை பார்த்ததில்ல. ஒரே ஒரு வாட்டி என் பிறந்தநாள் விழா அன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சிருக்காங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா சொன்ன ஒரே விஷயம் உனக்கு கிடைச்ச பாக்கியம், தயவு செய்து அதை கைவிட்டுறாத, கை விடக்கூடாது, எப்பவுமே கை கோர்த்து இருக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துல தான் இந்த மேடையில் நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். மனசு விட்டு பேசும்போது தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் விலாவரியா பேசுவேன், கொஞ்சம் நேரடியா பேசுவேன், கொஞ்சம் நேர்மையா பேசுவேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம். என்னோட தம்பி மாவட்ட தலைவர் குமார், தஞ்சாவூர், அந்த தம்பி நான் சந்திக்கும் போது ஒரே ஒரு விஷயம் சொன்னாப்புல, குமார், நான் எல்லாரும் சார்பா, என் குடும்பம் சார்பா, இந்த குடும்பம் சார்பா உனக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம்,
நான் சத்தியமா வாழ்நாள் பூரா நான் மறக்க மாட்டேன். குமாரோட அம்மா வந்து 2009 வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிட நிலைமையில் இருக்கும்போது என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாப்புல, முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணாப்புல. ஆனால் இப்போ 2015 வந்து எங்கள் அம்மா போனாலும் பரவாயில்ல சார், நான் உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த தம்பி. சத்தியமாக வந்து நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் குமார், வாழ்நாள் பூரா நான் உனக்காக இருப்பேன். உன் பின்னாடி யார் இருக்காங்களோ எனக்கு தெரியாது. சத்தியமா வாழ்நாள் பூரா நான் உனக்காக இருப்பேன். இந்த தம்பியோட அந்த ஒரு விஷயம்தான் இன்னிலிருந்து நான் தொடங்க போற விஷயத்துக்கான அறிகுறி. இந்த தம்பிக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த விஷால் பொறுத்த வரைக்கும், விஷால் ரொம்ப பிஸி. விஷால் யாருக்குமே போட்டோ கொடுக்க மாட்டான். விஷால் எப்பவுமே படப்பிடிப்புல இருப்பான். அப்படின்ற விஷயம் எவ சொன்னாலும் தயவு செய்து அது மனசுல இருந்து எடுத்துருங்க. விஷால் பொறுத்த வரைக்கும் உழைப்பான். உழைக்கிறது தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனா என்னைக்குமே உங்களுக்காக தான் உழைக்கிறேன். என்னைக்குமே. நிறைய பேர் நிறைய குறைகள். தம்பி குமார் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அன்னைக்கு நான் கூப்பிட்டு சொன்னேன், இனிமே நான் இறங்கி நான் வேலை செய்ய போறேன். அதனால தான் இந்த மாற்றங்கள். சில மாற்றங்கள் நடந்திருக்கு. சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப, அதாவது ஏன் மாற்றங்கள் நடந்தது, என்ன குறைகள், எதனால வந்து அந்த விஷயங்கள் நடந்தது, அதுக்கு அலசி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. முன்னாடி நோக்கி தான் போனோம். என்னைக்குமே நம்மளோட பாதை முன்னாடி தான். பின்னாடி என்ன நடந்தது எப்பவுமே பார்க்க கூடாது. இந்த இயக்கத்துக்கு தலைவரா ஜெயசீலன் என்ற நபர் நம்ம நியமிச்சிருக்கோம். நான் நியமிச்சதுல நம்ம எல்லாம் நியமிச்சிருக்கோம். ஜெய்சிலனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்க. நான் சொன்ன ஒரே விஷயம், எனக்கும் அங்கிட்டு இருக்கிற என் தம்பிகளுக்கும் என்னைக்குமே ஒரு கேப்ன்றதே இருக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் என் காதுக்கு வரணும். எந்த விஷயமா இருந்தாலும் என்னால முடியலையா, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஏன் சொல்றேன்னா, சத்தியமா சொல்றேன், இன்னி நான் வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துல வந்து நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட நிறைய முறை, அதெல்லாம் விட்டுருங்க. 10 வருஷத்துல நிறைய பேர், இப்போ கூட முந்தானத்து கூட என் அண்ணன் முருகராஜனை வந்து ஏதாவது ஒரு சொத்து வாங்க, உங்களுக்குன்னு ஒரு பேர்ல ஒரு வீடு வாங்குங்கன்னு கேட்டாரு. சத்தியமா இன்னி வரைக்கும் என் பேர்ல எந்த சொத்து இல்லை. என் சொத்து நீங்க தான். சத்தியமா சொல்றேன், என் சொத்து நீங்க தான். நான் என்னைக்குமே வந்து நான் விட்டுற மாட்டேன். நான் சொத்து வந்து நான் அடுத்த வருஷம் கூட நான் வாங்கிப்பேன். காசு அடுத்த வருஷம் கூட நான் சம்பாதிப்பேன். ஆனா இந்த விஷயத்தை வந்து நான் இழக்க கூடாதுன்னு மனசார நான் நினைச்ச ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஒரு கூட்டம். நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது, ஒவ்வொரு இடத்துக்கு படப்பிடிக்கு போகும்போது நிறைய பேர் வந்து சந்திக்கும் போது சொல்ற ஒரே விஷயம், நீ எங்க வீட்டு பையன் மாதிரி இருக்கப்பா, உன்னை வந்து நான் ஹீரோவை பார்த்ததே இல்லை, எங்க வீட்டு பையனா பார்க்குறோன்ற அந்த பாக்கியம் வந்து எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த விஷயத்தை தான் நான் காப்பாற்றுறதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன்றது விட்டுருங்க. நீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அது நான் கேட்டிருக்கேன். சில விஷயங்கள் கேட்கல, அது கேட்கணும்னு ஆசைப்படுறேன். 2 பேர் சேர்ந்து உழைக்கலாம். இது வந்து நான் ஓப்பனா சொல்றேன், இது வந்து ஒரு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நான் பண்றேன் அப்படி இல்லை. நல்லபடியா தூங்கணும், நிம்மதியா தூக்கம் வரணும்னா ஏதோ அன்னைக்கு நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தூங்கணும். அந்த வகையில தான் நானும் ஆசைப்படுறேன், நீங்களும் செயல்படணும்னு ஆசைப்படுறேன். எந்த நோக்கமும் இல்லை. உங்களை வரவேற்றது ஒரே ஒரு காரணம், உங்க எல்லாரும் வந்து பார்த்து நான் சந்தோஷப்படணும், நீங்களும் சந்தோஷப்படணும். என்னோட ரிலீஸ், அடுத்த நம்ம ரிலீஸ் வந்து பாயம்புள்ளி வந்து செப்டம்பர் 17 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. ஆனா அதை நோக்கி இந்த கூட்டம் இல்லை. என் தம்பிகளை வந்து நான் பார்க்கணும், எனக்கு அமைச்சு கொடுங்கன்னு அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க. வாஸ்தவமா சொல்லணும்னா, ஒரு சேர் அங்கிட்டு போட்டு நான் உட்காரணும், நீங்க எல்லாம் இந்த மேடையில் உட்காரணும். எனக்கு இந்த மேடை முக்கியம் இல்லை, நான் அங்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா 10 வருஷம் வந்து நீங்க எனக்காக பண்ணியிருக்கீங்க. நீங்க எல்லாரும் வந்து என்னை பார்க்கணும்னு நீங்க வந்து நிறைய முறை சொல்லியிருக்கீங்க, நிறைய முறை வந்து என் காதுக்கு வந்திருக்கு பார்க்கணும்னு.
நான் உங்க எல்லாரையும் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. உங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு விஷயம், இந்த வருஷத்துலேருந்து, இந்த நிமிஷத்துலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்ய போறோம். அதுக்கான ஆரம்ப விழா தான் இது. நிறைய விஷயங்கள் அது எனக்கே தெரியாது, நீங்க தான் சொல்லணும். சார் இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணா நம்மளுக்கு நல்ல பேர் வரும், அப்படி இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து உங்க கூட நான் நிற்பேன். இந்த எனக்கு வந்து இப்போ வந்து சர்ச்சைக்குரிய விஷால் அப்படின்ற ஒரு பட்டம் வந்துருச்சு. ஏன்னா எது கேட்டாலும் வந்து தட்டி கேட்குறான். நான் சத்தியமாக தட்டி கேட்ட அத்தனை விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களுக்காக தான். இந்த நடிகர் சங்கம்ன்ற ஒரு விஷயத்துக்காக நான் நிற்கும் போது நான் நிற்கல, நிறைய பேர் நின்னோம். இந்த விஷயம் வந்து ஒரு கட்டிடத்துக்காக தான் நின்னோம். நிறைய பேர் இந்த அடுத்த மாதம் எலெக்ஷன் வருது. நான் என்றைக்குமே வந்து நடிகன் ஆனதுக்கப்புறம் எலெக்ஷனோ இல்லை அரசியலோ என்றைக்குமே யோசிச்சதில்லை. ஆனால் முறையாக என்னை தள்ளி விட்டாங்க எலெக்ஷனில் நிற்க சொல்லி. வேற வழி இல்லை, நின்னாதான் ஒரு 2500 குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் வந்து நானும் மற்ற நடிகர்களும் சேர்ந்து அடுத்த மாதம் நிற்க போகிறோம். அதே போல் வந்து பைரசிக்கு வந்து ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு கடைக்கு போய் நான் போய் கடையெல்லாம் உடைக்கல, அது தப்பான ஒரு விஷயம் ஏற்படுத்தி இருக்காங்க. நான் ஒவ்வொரு கடைக்கு போய் ஏன்பா விற்கிற, இது வந்து ஏன் பொருள், நீ ஏன் பொருள் விற்கிறது, உனக்கு என்ன லைசன்ஸ் இருக்குன்னு கேட்டு, தாழ்மையுடன் கேட்டு அவங்கள வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் போகும்போது நிறைய முறை என்ன கேட்டாங்க, எந்த தைரியத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு 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 குறுக்கு சந்தில் போய் எல்லாரையும் போய் சந்திக்கிற, எல்லாரையும் போய் தட்டி கேட்குறேன். அது நீங்கள் தான். எனக்கு வந்து இந்த ஏன்னா தட்டி கேட்கலாம், நம்மளாம் ஆம்பளே இல்லை. இப்போ கூட தட்டி கேட்கலன்னா என்னைக்குமே வந்து நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. உங்களை நான் வித்தியாசப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். விஷால் ரசிகர்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பையன், இந்த தம்பி, இந்த பையன் இப்படி பண்ணியிருக்கான், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கான் அப்படின்ற காதுபட வரும்போது தான் நான் சந்தோஷப்படுவேன். அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உதவிகளை பண்ணிட்டு இருக்கேன். மேற்கொண்டு நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணுன்றது தான் இந்த விழா. இந்த விழாலேருந்து தொடக்கம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் விஷாலை சந்திக்கணும்னா முகவரி தெரியாது, யாரை சந்திக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அது தப்புங்க. ஏன்னா நான் 16 மணி நேரம் நான் வந்து என் அலுவலகத்தில் உட்காந்துருப்பேன். 8 மணி நேரம் ஷூட்டிங்னா எனக்கு வேற பொழப்பு தெரியாது. எனக்கு நடிப்பு தவிர வேற பொழப்பு தெரியாது. ஆனால் என்னை சந்திக்கணுன்றது அவ்வளோ வந்து கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் கேள்விப்படும் போது நான் கேட்டேன், ஏன் இப்படி வந்து என் பசங்க வந்து என்னை சந்திக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? முகவரி இருக்கு, எல்லாம் வழி தெரியும், வந்து சந்திக்கலாம். சந்திக்க மாட்டேன், நான் என்றைக்குமே போர்டு மாட்டினதில்லை, இல்லை முகத்தை வந்து சுழிச்சிக்கிட்டு நான் என்றைக்குமே நான் எதுவுமே பேசினதில்லை. என்றைக்குமே வந்து சந்திக்கணும்னு தானே ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கும் போது நிறைய குறைகள் வந்தது. எல்லா மாவட்ட தலைவர்கள், எல்லா மாவட்ட நிர்வாகிகள் கூப்பிட்டு பேசினது காரணமே இதுதான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து குறைகள் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குறைகள் வந்து ஒட்டுமொத்தமாக தீர்க்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து ஆரம்பித்து அடையாள அட்டையிலேருந்து கடைசி வரைக்கும் நான் வந்து ரிலீஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது இப்போ நான் பேச மாட்டேன். நான் பேச போகிறதே ரிலீஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் பேச போகிறேன். ஒவ்வொரு விஷயமும் இனிமே வந்து விஷால் பொறுத்த வரைக்கும் அங்கிட்டு இருக்காரு, சென்னையில் இருக்காரு. அவரை சந்திக்கணும்னா இதுதான் வழி, இப்படி தான் போகணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து நேரடியாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் இங்கிட்டு வந்திருக்கேன். பல சுற்றுங்க நிறைய, அதான் நான் சொன்னல குமார் மாதிரி நிறைய நபர்கள். நான் எனக்கு காதுக்கு வந்தது குமார் தான். வெங்கடேஷ் வந்து சொன்னாப்புல நிறைய விஷயங்கள், தேவா வந்து சொன்னாப்புல, நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, சார் நீங்கள் வந்து மாவட்ட தலைவரோட கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கே வந்து எனக்கு வந்து அவன் 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அவன் கல்யாணம் ஆச்சுன்னு. அந்த ஒரு விஷயம் இனிமேல் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து ஜெய்சிலன் அவர்கள் தலைமையில் சில மாற்றங்கள்,
நல்ல வகையில் மாற்றங்கள், நல்லதுக்காகவே மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்காகவே நாங்கள் வந்து யோசிச்சு முடிவு எடுத்திருக்கோம். நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு எப்படி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒத்துழைச்சிங்களோ அதே மாதிரி ஜெய்சீலன் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். ஏன்னா எல்லாம் சேர்ந்து நல்ல விஷயம் பண்ண போகிறோம். இந்த விழாக்கு வர்றதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையிலேருந்து அருண் மாவட்ட தலைவர் அருணுக்கு வந்து அடிபட்டுருச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான்னு தெரில. பட் நான் முடித்தோடனே நான் அருண் கிட்ட பேசணும். ஏன்னா கிளம்பும் போது அடிபட்டிருக்கு. முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே விஷயம் சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் எப்படி வந்தீங்களோ சேஃபாக, அதே மாதிரி தயவுசெய்து வீட்டுக்கு போய் சேஃபாக போயிடுங்க. ஏன்னா உங்கள் அப்பா அம்மா ஏதோ திட்டினாங்கன்னா என்ன திட்டின மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்க. நான் வீட்டுக்கு போகலன்னா எங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் அப்பா அம்மா வந்து தயவுசெய்து என்னை திட்ட வச்சிடாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு நான் சாப்பாடுக்கு வரும்போது இவன் தானே அந்த விஷாலு, அன்னைக்கு நீ அடிப்பட்ட வீடு, இவனுக்காகவா நீ வந்து இவ்வளோ வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்ற பேர் மட்டும் தயவுசெய்து எனக்கு கொண்டு வராதீங்க. நான் என்றைக்குமே வந்து உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் குடும்பத்தை முதல்ல உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க. என்னதான் நம்ம செஞ்சாலும், என்னதான் நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சாலும், எனக்காக இல்லை, நம்ம 2 பேர் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். நான் சொன்னல, அது நிறைய விஷயங்களா இருக்கலாம். ஆனால் தயவு செய்து குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த சந்தோஷம் வேற எந்த விஷயத்துலையும் கிடைக்காது. அந்த நோக்கத்தில் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, பெண் குழந்தைங்களை படிக்க வேடா. ஏன்னா நிறைய எனக்கே வந்து நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து கேட்பாங்க, நீங்கள் விஷாலோட அம்மா தானே, கொஞ்சம் விஷாலுக்கு எடுத்து சொல்லுங்கள், இந்த பொண்ணுக்கு வந்து நல்ல படிப்பு நல்ல அறிவு இருக்குது, ஆனால் பணம் இல்லை. அம்மா வந்து சொல்லுவாங்க, சரி அது என்னம்மா சொல்கிறது, அப்படியே கண்டிப்பாக கொடுத்துடலாம், வர சொல்லுங்கன்னு நிறைய பெண்களுக்கு நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன். ஏன் பெண்கள்ன்றது நான் சொல்கிற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் புரியும். ஆம்பளைங்களுக்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் புரியும். நம்ம வந்து ஒரு கஷ்டம்னா நம்ம தாங்கிப்போம், தில்லா தாங்கிப்போம். பெண்களும் தில்லா தாங்கிப்பாங்க. பட் நம்ம வந்து ஒரு ஊக்கமாக வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னா மேற்கொண்டு சாதிக்கக்கூடிய விஷயம் வந்து பெண்கள் கிட்ட இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் திட்டத்தில் வந்து போர்டு எக்ஸாம்ஸ் 10th 12th நடந்து முடிஞ்ச உடனே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நல்ல மார்க் வாங்கின அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சேர்ந்து அதை நம்ம ரசிகர் மன்றம் சார்ந்த ரசிகர்களாக இருக்கலாம், இல்லை பொதுமக்களாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நான் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெண்களுக்கு படிக்க முடியாமல், நல்ல மார்க் வாங்கி படிக்க முடியாமல் இருக்கிற அத்தனை பேருக்கு நான் வந்து என் கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் சப்போர்ட்டோட சேர்த்து. எனக்கு மற்ற நடிகர்களோட ரசிகர் மன்றம் எப்படி பேசுவாங்க என்ன நான் சத்தியமாக போனதில்லை, எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் நீங்கள் என்னோட ரசிகராக இருந்திருக்கீங்க. இன்னிலேருந்து நான் உங்களோட ரசிகர். இந்த விஷால் ரசிகர் இயக்கத்துக்கு ரசிகன் நான் தான். ஏன்னா எது நடந்தாலும் எத்தனை வருஷம் கடந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எனக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. நான் போவேன்னு தெரியல. எனக்கு பிடிச்ச நடிகருக்கு வந்து எனக்கு ஒருவேளை எனக்கு தலைவர் பதவி கொடுத்துருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வேற மாதிரி நான் செயல்பட்டுருப்பேன். அது வேற உங்களை மாதிரி தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து தோரணை கட்டணும்னா நான் போய் இறங்கி இப்போ கூட அதை யோசிக்கவே மாட்டோம். ஆனால் அதே சமயத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து நான் கனெக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் வந்து உங்கள் எல்லாரையும் நான் கூப்பிட்டேன். இந்த ஒரு விஷயம் இனிமே வந்து நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தில் வந்து நான் வந்து மறுபடியும் நாளையிலேருந்து படப்பிடிப்பில் கலந்துக்க போகிறேன். கண்டிப்பாக மறுபடியும் நான் வந்து உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கும் போது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணத்தில் நான் வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து வந்து ஒரு சமுதாய உணர்ச்சியோட எல்லாரும் செயல்படும். வேற எந்த நோக்கமும் இல்லை. மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. நம்மளால ஒரு 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு தான், நான் எனக்குன்ட்டு இல்லை, நம்ம இயக்கத்துக்கு நல்லது அப்படின்னு நினைச்சு நான் உங்ககிட்ட இருந்து இப்போ விடைபெறுகிறேன்.
இதுதான் அதான் சொல்றேன், இந்த போட்டோ எடுக்கிற பிரச்சனை அவ்வளோ வந்து கஷ்டமான பிரச்சனையா நீங்க தான் ஏற்படுத்திருக்கீங்க. சிங்கப்பூர்ல இருந்து வந்த பையன்லாம் வந்து எடுத்துட்டு போய் ஃபேஸ்புக்ல போட்டுறாப்லையா. பசங்க சொன்னாங்க, சார் அந்த பையன்லாம் வந்து போட்டோ எடுக்கிறாப்புல, நம்ம பசங்களுக்கு ஏன் சார் போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். யாருப்பா சொன்னாங்க நான் போட்டோ எடுக்க மாட்டேன்னு? ஏன்னா வந்து நான் நின்னா 24 மணி நேரம் வந்து அதான் சொன்னேனே, பிரிச்சுப்பேன். 8 மணி நேரம் படம் பிடிப்புனா என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் போய் உட்காரும் போது பசங்க வர்ற பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்ன என் காது படம் என்ன வருதோ நான் அதுதான் செயல்பட முடியும். எதுவுமே வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபோட்டோ நான் கண்டிப்பாக நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ உனக்கு பிடிக்குதா இல்லையா எனக்கு தெரியல, எனக்கு ஆசையாக இருக்குது உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு நீங்கள் வந்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும். கண்டிப்பாக நான் வந்து ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக மறுபடியும் நான் சந்திப்பேன். அந்தந்த மாவட்டம் சார்ந்த படப்பிடிப்பு நடக்கும்போது கண்டிப்பாக அந்த மாவட்டத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். முக்கியமான விஷயம், நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு துறைனா போலீஸ் துறை. இது 3வது முறை நான் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிறது. அந்த ஒரு நான் ஒரு மரியாதையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். போலீஸ் துறைக்கு என்னோட நன்றி. எனக்கு இந்த விழாக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் கல்யாணம் வந்து நான் ஒரே ஒரு விஷயம், அதான் நிறைய பேர் கேட்டாங்க, நான் யாருக்குமே சொல்ல, உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த நடிகர் சங்கத்தில் வந்து இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், அவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு நாடகம் நடத்தி அந்த கிடைச்ச காசில் வந்து ஒரு கட்டடம் கட்டினாங்க. அந்த கட்டடத்தில் ஒரு கல்யாண மண்டபம் வந்தது. அது இடித்து தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா வந்து மயானமாக இருக்கு. அதே இடத்துல நாங்கள் அதுக்காக தான் முயற்சி பண்ணுறோம். அந்த இடத்துல கல்யாண மண்டபம் வந்ததுன்னா அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு 9ஆம் ஆண்டு விழா முடிந்து 10ஆம் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்த புரட்சி தளபதி விஷால் அவருடைய நற்பணி மன்றத்தின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளை மன்ற நிர்வாகிகளுக்கும் இந்த ஆலோசனை கொடுத்து வருகை தந்த அத்துணை பேருக்கும் நான் என்னுடைய மகிழ்ச்சியோடு, அன்போடு, எழுச்சியோடு உங்களை வரவேற்கிறேன். அதே போல் எங்கள் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கும் மேலாளர் முருகராஜ் அவர்களுக்கும், என்னுடன் ஒரு 2 நாட்களாக பணிபுரிந்து உதவி செய்த அலுவலக அதிகாரி பாலமுருகன் அவர்களுக்கும், அரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ சார் வந்து நிறையா பேசினாங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றதை உங்கள்கிட்ட சொன்னாங்க. அதையே தான் நானும் சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சார் வந்து இன்றைக்கி நான் தலைவராக ஏற்றிருக்காரு. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட வந்து நான் ஒரு குடும்ப நண்பனாக இருப்பேன் உங்ககிட்ட. அதே போல் தலைவர் வேறு, தலைவர்னா இப்படி பேச மாட்டார் அப்படின்றத என்னெல்லாம் யாருக்கும் வேணாம். ஏன்னாக்கா நீங்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, நான் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி. எல்லார் வீட்டுக்கு நான் வருவேன், நீங்கள் என் வீட்டுக்கு வரலாம், ஆஃபீஸில் எப்போ வேணால் சந்திக்கலாம். எந்த நேரமோ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்கும். அதே போல் சாருக்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் யாரும் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கலைன்ற வரைய வந்து நம்ம அறுக்கணும். எல்லா ரசிகரும் வந்து சாருக்கிட்ட ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு உறுதிமொழி நான் சார் முன்னிலையில் கொடுக்குறேன். உங்களை யார் எப்போ வந்தாலும் சாருக்கிட்ட புகைப்படம் எடுப்பதற்கு கண்டிப்பாக நான் அனுமதி வாங்கி தருவேன். அதே போல் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சில சமயம் சாருக்கு வந்து காதில் போகிறத நாங்கள் சொல்கிறது அப்படின்றாங்க. நீங்கள் என்கிட்ட எல்லா விஷயம் சொன்னாக்கா, நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் சாருக்காக கண்டிப்பாக கொண்டு போவேன், அதுக்கு ஒரு தீர்வு காணுவேன். அதை நான் சாரை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் நான் வந்து உறுதிமொழி கூறுறேன். அப்புறம் ஒரு விஷயம், நான் வந்து சாரை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கூட்டிகிட்டு வர ஒரு ஆசைப்பட்றேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாவட்டத்துக்கு சாரை கூட்டு வந்து ஒரு நற்பணி செய்யலாம்னு ஆசைப்பட்றேன். அது வந்து எந்த மாவட்டம் முதல்ல வந்து எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சந்தோஷம். எல்லாரும் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் எப்படி மன்றம் நடந்து எனக்கு தெரியாது, அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். அதனால் மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் சாரை கண்டிப்பாக எந்த ஒரு மாவட்டத்தை கூப்பிட்டு வந்து நற்பணி செய்யணும்னு நான் கண்டிப்பாக ஆசைப்பட்றேன். அதுக்காக எனக்கு நீங்கள் எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு தரணும். நீங்கள் தலைவர் வந்து நம்மகிட்ட பேச மாட்டார், அவருக்கு ஏதோ அப்படிலாம் கண்டிப்பாக நினைக்க வேணாம். எந்த சமயத்தில் நீங்கள் ஃபோன் 24 மணி நேரம் நைட்டு 1 மணிக்கு பேசுங்க, நான் ஃபோன் எடுப்பேன். அதே போல் எந்த சமயத்தில் நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்து கொடுப்பேன் உங்களுக்கு.
அதனால் என்கிட்ட வந்து நீங்கள் நல்ல நண்பராக பழகுங்க. நண்பராக பழகி நம்ம எல்லாம் கலந்து பேசி நம்ம சாருக்கு ஒரு நற்பணி செய்வோம். உங்களுக்கு தேவையான நானே ஒரு மாவட்டத்துக்கு வரேன். அந்த மாவட்டத்தில் ஒரு 2 நாள் வந்து நான் உட்காந்துருக்கேன். நகரம், ஒன்றிய, கிளை மட்டத்தெல்லாம் கூப்பிட்டு பேசுவோம். பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து நாம் வந்து சாருக்காக ஒரு நற்பணி செய்வோம். அந்த நற்பணி செய்கிறது வந்து பின்னால் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயம், சப்போஸ் நீங்கள் ஒரு தெருவில் இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு கரண்ட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணோம், நம்ம ரசிகர் என்ன பண்ணோம், ஒரு சண்டை போடாத ஒரு 10 பேர் சேர்ந்து அமைதியான முறையில் அந்த இபி அதிகாரிகிட்ட போய், சார் எங்கள் வீட்டு சந்தில் ஒரு கரண்ட்டு போயிடுச்சு, அதை நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த தெருவில் இருக்கிறவங்க பரவாயில்ல, விஷால் சாருடைய மன்றத்தில் ரசிகர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறான்னு உங்கள் மேலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே போல் தான் சொல்கிறேன், இந்த தண்ணி வாட்டர் கூட கொஞ்சம் சப்ளை நின்று போயிடும். அப்போ கூட நீங்கள் உரிய அதிகாரிட்ட போங்க, சண்டை போடாதீங்க. போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் செய்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற ஜனங்க வந்து ஒரு சார் மேலே ஒரு மரியாதை இருக்கும். சரி பரவாயில்ல, சாருடைய பசங்க இந்த மாதிரி நல்லபடியாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணணும். அதே போல் மாவட்டத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த கிளைம் பண்ணுற ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஒன்று செய்யணும். ஒரு கிளைமேட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு 2 பேனா கொடுக்குறீங்க, ஒரு 10 பேனா கொடுக்குறீங்க, ஒரு 10 நோட்டு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் சாருக்காக 10 பைசா செலவு பண்ணாலும் அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் சப்போஸ் ஒரு பொருள் கொடுக்குறீங்க, எங்களுக்கு தெரியாது, அந்த ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட காமிச்சிங்கன்னா, சார் இந்த மன்றத்தில், இந்த திருச்சியில் இந்த இடத்துல சாருக்கு இந்த மாதிரி மன்றம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோவை ஒரு உதாரணமாக சார்கிட்ட போய் காட்டுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அதே போல் சின்ன சின்ன நற்பணிகளை செய்யுங்க. அதற்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. அதே போல் தலைவர் மன்றத்தில் என்னால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்வேன். அதனால் உங்களுடைய அத்தனை பேருடைய ஆதரவும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு உங்கள் வீட்டு நண்பனாக, அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை நம்முடைய புரட்சி தளபதி விஷால் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து நான் கொஞ்சோட எதிர்பார்க்கல. அதை திடீர்னு எடுத்து எனக்கு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அதனால் என் வாழ்நாள் முடியலாம் இந்த மன்றத்துக்கோ யாருக்கும் ஒரு துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். நம்முடைய நோக்கம்லாம் விஷால் சார் வளரணும். அவர் வளர வளர நாம வளருவோம், நாம வளர வளர சார் வளருவார். ஏன்னு சொன்னால் நம்மளுக்குலாம் இப்போ வந்து ஒரு நல்ல ஆளை வந்திருக்க ஒரு ஜெயிப்போம். ஏன்னா அவர் வந்து ஒரு சீடிலாம் போய் பாருங்கள், துணிஞ்சு போகிறாரு. அவ்வளோ ஒரு போல்டர்ஸ் அவருக்கு. அவருடைய போல்டோட நம்மளும் ஒரு சேர்ந்து பண்ணணும்னு வச்சுக்கலாம், நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, வெற்றின்னு சொன்னார், ஒரு குழந்தைக்கு பேர் வச்சிருக்காரு சாரு. வெற்றின்றது 3 எழுத்து, விஷால் என்பது 3 எழுத்து. வெற்றினா விஷால், விஷால்னா வெற்றி. இன்னொன்று பாருங்க, அன்பு, பண்பு, பாசம், நன்றி வரைக்கும் 3 எழுத்து தான். அதனால எப்பவுமே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். இன்னும் நான் சொல்றேன், வெற்றி விஷால், விஷால்னா வெற்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு சிறு செய்தியை உங்கள் முன்பாக நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இந்த செய்தி தற்பொழுது நாங்கள் காலை இந்த விழாவிற்கு வருகின்ற பொழுதுதான் எங்களுக்கு தெரியும், குறிப்பாக எனக்கு தெரியும். என்னவென்று சொன்னால், ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மாணவி, கல்லூரியிலே 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி, 1ஆம் ஆண்டிலே வேறு ஒருவருடைய உதவியை பெற்று தற்போது அவர்களால் கைவிடப்பட்டு படிப்பதற்கு வழி இல்லாமல் நின்று கொண்டிருந்த ஒரு நம்முடைய புரட்சி தளபதி அவர்களுடைய அறிமுகம் கிடைப்பதற்காக பல பேரை அணுகிய பொழுது கிடைக்காமல் கடைசியாக நம்முடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து கூறியிருக்கிறார்கள், இதுபோல் எங்களுக்கு 2ஆம் ஆண்டு படிப்பதற்கு மிக கடினமாக இருக்கிறது எங்களுடைய சூழ்நிலை என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த செய்தி நம்முடைய புரட்சி தளபதி அவர்களுடைய காதிற்கு போகும் பொழுது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், சற்றும் யோசிக்காமல், ஒரு செக் எடுத்து எவ்வளோ ஃபீஸ் நோட் என்ட்ரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து, உடனே யோசிக்காம கல்விக்காக, ஒரு பெண்ணுடைய வாழ்விற்காக உதவி புரிந்திருக்கிறார். கூட இருந்தவங்க கேட்டிருக்காங்களாம், ஏங்க என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம டப்புன்னு கொடுத்துட்டீங்களே என்னங்க அப்படின்னோடனே, அதாவது கல்விக்கு பல அறிஞர்கள் பல விதமாக வர்ணனை வழித்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய புரட்சி தளபதி அவர்கள் வழங்கிய கருத்து என்னவென்று சொன்னால்,
அந்த மாணவி தான் சிஆர் பிரியா, பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறாங்க, ஜெய் காலேஜ் ஃப்ரம் உமன். தற்பொழுது நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய புரட்சி தலைமையிலும் ஏன் இப்படியே விசாரிக்காம சொல்றீங்க அப்படின்றப்போ அவர் சொல்லியிருக்கார், உலகத்தை ஒரு மனுஷன் எப்படி வேணா பார்க்கலாம், ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்தே உலகத்தை பார்க்கக்கூடிய வல்லமை கல்விக்கு மட்டும்தான் இருக்குது. இது உண்மையிலே ஒரு புது மொழி. அப்படி சொல்லி அந்த மாணவனுடைய கல்விக்காக உதவி செய்திருக்கிறார். தன்னுடைய ரசிகர்களாக மட்டும் இல்லாமல் நம்முடைய சமுதாயத்திற்கு உதவி புரிகின்ற ஒரு சமூக ஆர்வலர்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னுடைய ரசிகன் கஷ்டப்பட்ட, நம்முடைய குமார் அவர்களைத்தான் சொல்கிறேன், தன்னுடைய ரசிகன் ஒருவன் கஷ்டப்பட்டான், அது போன்ற ஒரு கஷ்டத்தை இன்னும் எந்த ரசிகனும் சமூகத்தில், அவருடைய ரசிகர் மட்டுமல்ல எந்த ஒரு ரசிகனும் கஷ்டப்படக்கூடாது. ஆகையால் என் ரசிகர் பெருமக்கள் அனைவரும் சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய புரட்சி தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்திலே வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி இது வேறு தமிழ் பூமி, கத்திட்ட வந்தா ஒரு நெஞ்செடுத்து காமி, முண்டாசு சூரியனே முக்குலத்தில் மூத்தவனே, தேயாத சந்திரனே தேர் போல நின்னவனே, 100 தலைமுறையா ஊராடும் குலமே, வீர பரம்பரைக்கு வித்தான இனமே, விக்ரம சாமி இது வேறு தமிழ் பூமி, கத்திட்ட வந்தா ஒரு நெஞ்செடுத்து காமி.